Hello viewers, welcome to my cooking channel. மகிழ்வோடு சமைக்கலாம் வாங்க. இன்னைக்கு டிஃபரண்டான கேக் ரெசிபி புடிங் கேக் பேக்கரி ஸ்டைல்ல எப்படி செய்யலாம் பார்க்கலாமா? புடிங் கேக் செய்ய தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் எனி டைப் ஆஃப் பிரெட் யூ கேன் டேக். நான் இங்கே மில்க் பிரெட் எடுத்து வச்சிருக்கிறேன். 150 கிராம் பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். 3 முட்டை, கொஞ்சமாக கேஷ்யூஸ், 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, அதே மாதிரி இங்கே கிரானுலேட்டட் சுகர் வித் ஏலக்காய். இந்த ரெண்டையும் போட்டு நான் மிக்சியில் பவுடர் பண்ணணும். கண்டன்ஸ் மில்க் 2 to 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. டேபிள் ஸ்பூன் சொன்னது இந்த மெஷரிங் ஸ்பூன் ஆனால் இது 1 டேபிள் ஸ்பூன். அது தவிர இது டேபிள் ஸ்பூன், இது டீஸ்பூன். உங்கள் மெஷர்மெண்ட்டுக்காக நான் இதை சொல்கிறேன். இதுக்கு பட்டர் அண்ட் கீ கண்டிப்பாக தேவை. அப்போ தான் உங்களுக்கு அந்த ஒரிஜினல் பேக்கரி ஸ்டைல் புடிங் கேக் டேஸ்ட்டு கிடைக்கும். தவிர கொஞ்சம் வெனிலா எசன்ஸும் விடலான்னு வச்சுருக்கேன். இப்போது இந்த கிரானுலேட்டட் சுகரை நான் பவுடர் சுகராக்கி கொண்டு வரணும். ப்ரெட்டெல்லாம் டோஸ்ட் பண்ணியும் எடுக்கணும். ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு தவா வச்சு அதில் லைட்டாக, இது கலர்லாம் ரொம்ப மாறக்கூடாது, லைட்டாக டோஸ்ட் பண்ணி எடுக்கணும். மாய்ஸ்சரைசர் வேணும். அதுக்காக நீங்கள் ரஸ்க் எடுக்கலாமா இல்லை காஞ்ச ப்ரெட் எடுக்கலாமான்னு கேட்டால் நான் நோ தான் சொல்லுவேன். பாருங்கள், இந்த அளவு கலர் மாறினா போதும். எல்லாத்தையுமே எடுத்துட்டு அடுத்த செட் வைக்கிறேன். அடுத்த செட் ஆஃப் பிரெட் வச்சுருக்கேன். இதையும் திருப்பி போட்டு எல்லாம் முடிச்சுட்டு காட்டுறேன் உங்களுக்கு. ஒரு மிக்சி ஜாரில் போட்டு பல்ஸ் மோடில் கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். எல்லாத்தையும் பிச்சு மிக்சி பவுலில் போட்டிருக்கிறேன். 2 பேட்சாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு ஃப்ரையாக இருந்தாலும் அந்த சாஃப்ட்னஸ் இருக்கும். மாய்ஸ்சரைசர் வேணும். நம்ம டேஸ்ட்டுக்காக தான் இப்படி பண்ணுறோம். இதை பிரெட் க்ரம்ஸ் ஆக்கி கொண்டு வரேன். மிக்சி பவுலில் கரெக்டாக 1 2 3 3 பல்ஸ் விட்டு பூ போல தான் இருக்கணும். இந்த அளவு நீங்கள் அடித்தா போதும். எல்லாத்தையும் தட்டிட்டு காட்டுறேன். ரெடி ஆயாச்சு. அடுத்தது இந்த சேம் மிக்சி பவுலில் நான் கிரானுலேட்டட் சுகர் 240 ml கப்புக்கு எடுத்தால் கரெக்டாக இருக்கும். நான் எப்படின்னா 1 கப் எடுத்துட்டு அதுலேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துட்டேன். உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்குங்க. நான் இப்படி தான் பண்ணியிருக்கிறேன். இது 250 ml கப்பு. இந்த 1 கப்புலேருந்து 2 டேபிள் ஸ்பூன் சுகர் தனியாக எடுத்துருக்கிறேன். சுகர் பவுடர் ரெடி ஆயாச்சு. இப்போ இந்த பட்டரை நம்ம பீட் பண்ணி எடுக்க போகிறோம். ஏலக்காய் போட்டு பவுட்ரு பண்ணி கொண்டு வந்த சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதையும் பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவு பீட் பண்ணியாச்சு. அடுத்தது இன்னும் கொஞ்சம் கூட சுகர் பவுடர் போட்டு அதையும் பீட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த க்ரீம் மஞ்சள் கலரில் இருந்து இப்போது கொஞ்சம் கூட கலர் லைட்டாகி க்ரீமியாக இருக்குது. இப்போ இந்த சைடில் உள்ளதெல்லாம் இந்த ஸ்பேட்டில் வச்சு அடித்து விட்டுட்டு 1 by 1 ஆட் பண்ணிக்குவோம். ஒரே பீட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் எக் ஆட் பண்ணிக்குவோம். 1 by 1 3 எக்கையுமே ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த எக்கெல்லாம் நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு. உங்களுக்கு இது மாதிரி ஹேண்ட் பீட்டர் இல்லைன்னு உண்டு, இந்த மாதிரி ஒரு பீட்டர் எடுத்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வைத்த கண்டென்ஸ்டு மில்க் அதை ஆட் பண்ணுறேன். இது கூடவே இந்த கீ அதையும் ஆட் பண்ணிடலாம். எல்லாம் சேர்த்து நம்ம பீட் பண்ணணும். 3 டேபிள் ஸ்பூன், அதாவது நியர்லி 1/4 கப் கீ எடுத்துருக்கிறேன். இந்த கீ அண்ட் பட்டர் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு மனம் கொடுக்கும். அது கண்டிப்பாக ஆட் பண்ணணும். பீட் பண்ணிவிட்டு காட்டுறேன். 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். முட்டை ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். உங்களுக்கு இது விருப்பம் இல்லை, ஏலக்காய் விருப்பம்னா அதை ஆட் பண்ணிக்கலாம். அழகாக பீட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்க கேஷ்யூ, 2 டேபிள் ஸ்பூன் மைதா, இதில் 1 டேபிள் ஸ்பூன் மைதா எடுத்து
இந்த கேஷ்யூவோட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். எல்லாம் சேர்த்து மாவில் தான் மிக்ஸ் பண்ணணும். பார்க்கலாம். கேஷ்யூநட் மைதா மிக்ஸ் ரெடியாக இருக்குது. இந்த 1 டேபிள் ஸ்பூன் மைதாவை இந்த பிரெட் க்ரம்ஸோட போட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பீட் பண்ணி வச்சுருக்க இந்த மிக்சரோட போட்டு மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். பார்க்கலாம். லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். தேவைப்பட்டால் இதை மாதிரி ஒரு ஸ்பேட்லா எடுத்து சிலிக்கான் ஸ்பேட்லா அப்போ சைடில் எல்லாம் வலிச்சு கொடுத்துக்கலாம். இதே மாதிரியே எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். திக்கான கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும், பயப்படாதுங்க. இது திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கேன். பாருங்கள், இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட தான் நான் இப்போது மைதா ப்ளஸ் கேஷ்யூ ஒன்லி 1 டேபிள் ஸ்பூன் மைதா கேஷ்யூவோட மிக்ஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்கிறேன். இந்த மீன் டைம் அவன் வந்து ப்ரீஹீட் பண்ண வச்சுருக்கேன். டோஸ்ட் மோடில் வச்சு 180 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ண வச்சுருக்கேன். பார்க்கலாம். கேக் மிக்சர் ரெடி ஆயிடுச்சு. கேக் மோல்டுக்கு மாற்றியாச்சு. இப்போ பிரெட் புட்டிங் கேக் ரெடி ஆக்கிறதுக்காக இப்போ அவனில் வைக்க போகிறோம். வச்ச பிறகு காட்டுறேன். 2 பாத்திரத்துலையும் வச்சுருக்கேன் பாருங்கள் பேக் பண்ணுறதுக்கு. ஓகே, 35 to 40 மினிட்ஸ் அப்புறமா பார்க்கலாம். சூப்பராக புட்டிங் கேக் ரெடி ஆயிடுச்சு. பார்க்கலாம். கொஞ்சம் ஆறின பிறகு டிமோல்ட் பண்ணிவிட்டு காட்டுறேன். இதுபோல் விதவிதமாக ரெசிபீஸ் வேணும்னா மகிழோடு சமைக்கலாம். வாங்க சேனலை பாருங்கள், சமைங்க, ருசிங்க, மகிழுங்க. அதோடு கூட ப்ளீஸ் subscribe my channel, like and share with your friends and relatives. Thank you. Delicious bread pudding cake. பீஸ் எடுத்துட்டு காட்டுறேன். அருமையாக வந்திருக்கு பாருங்கள். கேஷ்யூநட் அதோட சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எனக்கு முடிஞ்சால் கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.